வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டதினாலே உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய தகப்பனாகிய தேவன் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேவர்களாக உயர்த்தி வைத்திருக்கிறார். ஓ தேங்க்யூ லார்ட். பாருங்கள், கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சென்னை முகப்பேரில் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகின்றன. அந்த ஆராதனை பெண்கள் கூடுகை புதன்கிழமை காலை 11 மணிக்கு நடைபெறுகிறது. ஸோ இதில் நீங்கள் பங்கு பெற விரும்புகிறவர்கள் வாருங்கள். ஒரு 3 மாதங்களுக்கு வாருங்கள். நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க, ஒரு 50-100 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கிறவங்க உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரவும், நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே சொல்லி இருக்கிற அந்த அதிகாரத்தை எக்ஸசைஸ் பண்ணுவதற்கும் கற்றுக்கொள்ளுவதற்கு 3 மாதங்கள் வாருங்கள். நீங்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஸோ அந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக என்னுடைய வியூவர்ஸ் ஆகிய உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஞாயிறு செய்தியிலே ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் 200 இறை ரகசியங்கள் 200 என்கிற தலைப்பில் இதுவரைக்கும் 52 செய்திகளை ஆயத்தம் செய்யவும், அதை ரெக்கார்டு பண்ணவும், பிராட்காஸ்ட் பண்ணவும் கிருபை செய்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய ஒத்தாசை இல்லாமல் இதை செய்திருக்க முடியாது. உங்களில் சிலர் இந்த ஊழியத்தில் காணிக்கை விதைக்கிறீர்கள், மற்றவர்களும் நீங்கள் விதையுங்கள். ஒரு சாதாரண ஆசீர்வாதம் அல்ல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் அலங்கரிக்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய இறை ரகசியம் இறை விதிகளின் இறை ரகசியங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத், ரைட்? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் டிவைன் லாஸ். பாருங்கள், வேதத்தில் அநேக சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. அதில் சில சீக்ரெட்ஸ் இருக்கின்றன. தேவனுடைய ஆவியானவர் அதை நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், 2 உலகங்கள் இருக்கின்றன. ஒன்று காணப்படுகிற உலகம், இன்னொன்று காணப்படாத உலகம். விசிபிள் வேர்ல்டு ஆஸ் வெல் அஸ் இன்விசிபிள் வேர்ல்டு, போத் ஆர் ரியல். ரெண்டுமே நிஜம்தான். இந்த 2 உலகங்களும் சில விதிகளினால் நடத்தப்படுகின்றன, அல்லது சட்ட திட்டங்கள் தான் இந்த நாம் காணுகிற உலகத்தையும் காணாத உலகத்தையும் வழி நடத்துகின்றன. அதில் உள்ள ரகசியங்களை ஆண்டவர் கற்றுத் தருவாராக. பாருங்கள், முதலாவது, இந்த காணப்படுகிற இந்த உலகம், அதிலேயும் என்ன செய்யுது? அரசாங்கங்கள் சட்ட திட்டங்களை வைத்திருக்கின்றன. அந்த சட்ட திட்டங்கள் இல்லை என்றால் மனிதனாலே வாழ முடியாது. நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்களேன். இந்தியாவில் அரசாங்கம் என்ன சட்டம் வைத்திருக்குது? சாலையிலே கார் ஓட்டும் பொழுது அல்லது பைக் ஓட்டும் பொழுது we should keep left, இடதுபுறமாக நம்ம பயணிக்க வேண்டும். இந்த சட்டத்துக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் விபத்துக்கள் ஏற்படும். உங்களுக்கு தெரியும் பாருங்க. இது அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் அவங்க ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, கீப் ரைட். நம்முடைய தேசத்துல அந்த கார் ஸ்டேரிங் ரைட் சைட்ல இருக்கு பாருங்க. டிரைவர் ஃப்ரண்ட்ல ரைட்ல உட்கார்ந்துருப்பாரு, அங்க டிரைவர் ஃப்ரண்ட்ல லெஃப்ட்ல உட்கார்ந்துருப்பாரு. ஏன்? அங்க கீப் ரைட் இஸ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே போல அரசாங்கம் ஏராளமான சட்டங்களை வைத்து இந்த உலகத்தை நடத்துகிறது மாதிரி நம்முடைய பரம தகப்பனும் காணப்படாத உலகத்துல சில திட்டங்களை வைத்திருக்கிறார். தேவன் வைத்த சட்ட திட்டங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலே தேவன் சில சட்டங்களை கொடுக்கிறார் பாருங்கள். The book of Genesis chapter 8 verse 22. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒளிவது இல்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். சட்டம் ஏற்றிட்டார். என்ன சட்டம்? விதைப்பும் விதைக்காம அறுக்க முடியாது. நீங்கள் தசமபாகம் தேவனுடைய ஊழியத்தில் விதைக்காமல்
பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனால் நியமிக்கப்பட்டது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. அதே போல பாருங்களேன், சீதளமும் உஷ்ணமும், அதாவது குளிர்காலமும் வெயில் காலமும் தேவனால் நியமிக்கப்பட்டது. கோடை காலமும் மாரி காலமும் தேவனால் நியமிக்கப்பட்ட சட்டம். பகலும் இரவும் ஒளிவதில்லை. இப்படியெல்லாம் தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தின்படி நம்முடைய நன்மைக்காக பல சட்ட திட்டங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். சில உதாரணங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்றாகவே இது புரிந்துவிடும். நீங்கள் ஏன் இன்னும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற உண்மை உங்களுக்கு வெளிப்பட்டுரும். ஸோ நான் இந்த செய்தியின் துவக்கத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இன்று காணுகிற எந்த ஒரு தொல்லையையும், எந்த ஒரு பிரச்சனையையும், எந்த ஒரு வியாதியையும் நீங்கள் இனி காண்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் இறைவனுடைய விதிகளை நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுகிறார் என்று சொல்லி நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறீர்கள். பாருங்கள், தேவனுடைய அந்த சட்ட திட்டங்கள் எவ்வளவு முக்கியம் என்று நான் உங்களுக்கு ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 89வது சங்கீதம் 34வது வசனம். The book of Psalm chapter 89 verse 34. என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் மாற மாட்டேங்கிறார். நானே ஒரு வேலியை அடைத்து விட்டு அந்த வேலியை தாண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாருங்க. நான் சொன்னா அதற்கு நான் அடங்கிடுவேன், நீங்களும் அடங்குவீர்கள். பாருங்கள், இன்னைக்கு சில உதாரணங்களை பார்க்க போறோம். பாருங்களேன், அவர் ஒரு விதி வச்சிருக்கிறார். என்ன விதி? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டில் எப்படி அந்த ரத்தம் சிந்தப்பட்டது? மிருகங்களுடைய பலியை செலுத்தி அதனுடைய ரத்தத்தை சிந்தினவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படித்தானே? புதிய ஏற்பாட்டில் எப்படி? நம்முடைய காலத்துல நாம அந்த பலி செலுத்த வேண்டியதில்லை. இதுல உள்ள சட்டம் என்ன? இறை விதி என்ன? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி விட்டார். அதை நீங்கள் விசுவாசித்தால் போதும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியங்க. இன்னொரு ஸ்டெப் அகட்டு போய் நம்ம பார்ப்போம். நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனாலே ஏற்கனவே மனுக்குலத்தினுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விட்டதுனாலே நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னவரு பவுல் அல்லங்க, பேதுரு அல்லங்க, யோவான் இல்லைங்க. பாவத்திற்கு பரிகாரமாக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தின நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 20வது அதிகாரம் 23வது வசனத்திலே, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். Spiritual law was not prepared or not given by human being. ஆவிக்குரிய இந்த விதிகளை தேவன் தான் உண்டாக்கி வைத்திருக்கிறாரே தவிர மனுஷன் உண்டாக்கல. அப்ப எப்படி ஐயா மன்னிக்கிறது? அதுக்கு நம்ம இயேசுதானங்க மாடல். மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது போல நீங்க தைரியமா சொல்லுங்க. ஒரு கேன்சர் கட்டியோடு வராங்க, ஒரு பேர் வைங்க. அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இளவரசி. இளவரசி உங்ககிட்ட வந்து கேட்கிற, ஐயா எனக்கு கட்டியா, கேன்சர் கட்டி இங்க இருக்குன்னு சொல்றாரு வைங்களா, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா நீங்க அங்கே திருத்துங்க. மகளே, உனக்கு ஜெபம் பண்ணணுமா, கட்டிய சுகமாக்கணுமா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண சொல்லல, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொன்னார். கேட்டீங்களா? அவளுக்கு கொஞ்சம் ஃபெய்த் வந்துடும். அப்பா ஏதோ நடந்துருமோ. அடுத்து நீங்க என்ன சொல்லணும்? இளவரசி, உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், இன்றைக்கே அல்லது இப்பொழுதே இந்த கட்டி மறைகிறது என்று சொல்லுங்க. ரைட்? வேதம் முழுதும் அதுக்கு சான்று இருக்கலாங்க. அப்போ பாவங்களை மன்னிப்பதற்கு நமக்கு அந்த அதிகாரத்தை தந்தது இறை விதி, இறை ரகசியம், இறைவனுடைய சட்டங்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. பாருங்க, இதை மிஞ்சி வேலை செய்யாதுங்க. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒண்ணு நீங்க சொல்லணும், இல்லைன்னா யாராவது விசுவாசித்தா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இன்னைக்கு மிருகங்களை எல்லாம் பலியிடுகிறார்களே, அதனாலே பாவங்கள் மன்னிக்கப்படாது. உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்க மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் மரத்தை வைத்து கம்பி தயாரிச்சு
மரத்தை கூலா உதிர்த்து கயிறு மாதிரி தயாரிச்சு அதுல மின்சாரத்தை அனுப்ப முடியாது. ஏனென்றால் அது ஒரு விதி. மெட்டல்ல தான் பாஸ் ஆகும், இரும்புல பாஸ் ஆகும், பித்தளையில பாஸ் ஆகும், அலுமினியத்துல எல்லாம் பாஸ் ஆகுமே தவிர மரத்திலே மின்சாரம் பாஸ் ஆகாது. ஏனென்றால் அது ஒரு விதி, அது ஒரு சட்டமாக இருக்கின்ற காரணத்தினால அது வேலை செய்யாது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாத அருமையானவர்களே? மின்சார கம்பி ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கு, அதுல மின்சாரம் போகிறது, இட் இஸ் இன்விசிபிள். தெரியாம ஒருத்தர் அதை மிதிக்கிறாருன்னா செத்து போயிடுறாரு. ஐயோ இவர் தெரியாம தானே விதிச்சிட்டாரு என்று சொல்லி அந்த சட்டம் அவர்களுக்கு அப்ளிகபிள் ஆகாம இல்ல. இன்னொரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு டாக்டர் 10வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டார். ஏன்? புவி ஈர்ப்பு என்ன செய்கிறது? அவரை கீழே தான் இழுத்து கொண்டு வருகிறது. தரையில மண்டை அடிச்ச உடனே செத்து போயிடுறாரு. ஆண்டவர் அவர் மேல இறக்கப்பட்டு, ஐயோ பாவன்னு இறக்கப்பட்டு அந்த புவி ஈர்ப்பு சக்தியை கொஞ்சம் டிஸ்கனெக்ட் பண்றான்னு வைங்களேன், லட்சக்கணக்கானவர் மிதந்துருவாங்க, செத்து போயிடுவாங்களா இல்லையா? அப்போ விதிகள் நமக்கு நல்லது. நீங்கள் இந்த விதிகளுடைய ரகசியங்களை அறியாமல், எதை ரகசியம்? மின்சார கம்பி சொன்ன பாருங்களா, அதுல எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்குன்னு வைங்க. இது தெரியாம அதுல யாரு மிதித்தாலும் அவருடைய உயிருக்கு பெரிய ஆபத்து உண்டாகிறது போல நீங்களும் சில இறை ரகசியங்களை அறியாததுனால உங்களை நீங்களே அழித்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு நீங்கள் அதுல இருந்து வெளியே வருகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதைத்தான் யோவேல் சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த தீர்க்கதரிசி? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவில்ல? தேவனுடைய விதிகள், இறை சட்டங்கள் எப்படி வேலை செய்யறதுன்னு அறியலைன்னா நீங்க வாழா வெட்டியாய் போய் விடுவீர்கள். இன்றைக்கு முக்கியமான சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. அதற்கு முன்பதாக ஆவியானவர் ஒன்றை சொல்லுகிறார். என்னுடைய செய்திகளை நீங்கள் ஏராளமாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். 1000க்கும் அதிகமான லாங் மெசேஜஸ், அரை மணி நேரம் செய்தி, 40 நிமிஷம் செய்திகள் 1000க்கும் அதிகமாக இலவசமாக அவைலபிளா இருக்கின்றன. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய செய்திகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், இறை ரகசியங்களை அறிந்து கொள்ளுவீர்கள். நீங்கள் அறியாமையினாலே அந்த மின்சார கம்பியிலே காலை வைக்க மாட்டீர்கள். இப்பொழுது வாழுகிறதை போல பரிதாபமான வாழ்க்கை. 40 வயசாச்சு, கல்யாணம் ஆகல, கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, 20 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை, நான் இத்தனை வருஷம் வேலை செய்யறேன், கடன் 22 லட்சம் ஆயிற்று. இந்த பிரச்சனைக்கு காரணம் சூழ்நிலைகள் அல்ல, தேவனும் அல்ல, பிசாசும் அல்ல, நீ உன்னுடைய அறியாமை. இதுல இருந்து எப்படியோ வெளியே வரணும்? அதுக்கு இறை ரகசியம் என்ன? அதற்கு இறைவர் என்ன விதிகளை வைத்திருக்கிறார் என்பதை நீங்க அறியல. சில சத்தியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். இதைத்தான் இயேசு சொன்ன. ஏன் விடுதலை இல்ல? நீ அறியல. தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறியல. அதைத்தான் அவர் 8:32 சொல்றாரு. You shall know the truth and the truth shall set you free. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால பாருங்க, ஒரு சத்தியத்தை நான் சொல்றேன், இது எல்லாரும் நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஏன்னா நீங்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்க, அந்த இறைவனுடைய விதியை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. எதை? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள். அது அந்த விதிக்கு கீழ்ப்படிதல். இப்பொழுது தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, The book of John's Gospel chapter 1 verse 12 I shall read for you. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். வேற எந்த விதியும் வேலை செய்யாதுங்க. ரைட்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்தால் அவருடைய பிள்ளை ஆகலாம் என்பது ஒரு இறை விதி, டிவைன் லா. அந்த லாவுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சிட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இந்த சட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்ததினாலே இப்பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆகவே வேற எந்த வழியிலும் தேவனுடைய பிள்ளையாக முடியும். தேவன் நியமித்த விதி. இதே போல இன்னும் 2-3 பார்க்க போறோம் பாருங்க. பிரதானமா 1-2 பார்க்க போறோம் பாருங்கள். நீங்கள்
நீதிமான் ஆகுவதற்கு அவர் ஒரு சட்டம் வச்சிருக்கிறார். வேற எந்த வழியிலும் நீதிமான் ஆக முடியாது. அந்த சட்டம் ரொம்ப லேசு. எந்த சட்டம் லேசு தெரியுமா? ஐயா, இயேசு கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே நீதியாக வைத்து விட்டதுனாலே மாத்திரம் ஒரு மனுஷன் நீதியாக முடியும். நான் அதை சில வசனம் வாசிக்க போறேன் பாருங்க. அவரே நமக்கு தேவ நீதியாக வச்சிட்டாரு. அதை நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்கள் நீதிமானே தவிர, நான் நல்லா பரிசுத்தமா வாழுகிறேன், நல்லா ஜெபம் பண்ணுகிறேன், நான் பாவமே செய்யல, எனவே நான் நீதிமான் என்று சொல்லி 1% கூட நீங்கள் தகுதி அடைய முடியாது. முக்கியமான சீக்கிரட்டுங்க. என்னைக்கு இந்த சத்தியத்தை அறிஞ்சேனோ எனக்கு ஒரு நாளும் குற்ற மனசாட்சி வரல. என் விசுவாசம் எப்பவுமே டாப்ல தான் இருக்கு, ஒரு நாளும் குறைகிறது இல்லை. அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். The book of 2 Corinthians chapter 5 verse 21 I shall read for you. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்னைக்கு மதம் என்ன சொல்லி கொடுக்க? நீ எப்படி நீதிமான் ஆக முடியும்? காலையிலே 1 மணி நேரம் தலைகளை நின்னா போதும், மாசத்துல 3 நாள் உபவாசம் பண்ணா போதும், நீ நீதிமான் ஆயிரலாம், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்தா போதும், நீதிமான் ஆயிரலாம். அருமையான தேவர்களே, இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். மெயின் ப்ராடக்ட் என்ன தெரியுமா? விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான் ஆக முடியும். விசுவாசிக்காமல் நீதிமான் ஆக முடியாது. அதற்காக அவர் என்ன செய்தாரு? அவருடைய அனந்த ஞானம் ரொம்ப செலவு செய்திருக்காருங்க. சோ காஸ்ட்லி. அவருடைய குமாரனையே பாவமாக்கிட்டாரு. அது எப்படி நடந்தது? என் மேல இருந்த பாவத்தை தூக்கி அவர் மேல் வைத்ததுனால அவர் பாவமானார். அவர் மேல இருந்த தேவ நீதியை தூக்கி என் மேல் வைத்ததுனால நான் தேவ நீதிமான் ஆனேன். எத்தனை பேர் புரியுதுங்க? இன்னைக்கு தலைப்பு என்ன? ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் டிவைன் லாஸ். இறை விதிகளின் இறை ரகசியங்கள். முக்கியமான ரகசியங்கள். விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நாம் நீதிமான் ஆக முடியும். இன்னைக்கு இன்னொரு முக்கியமான ட்ரூத்தை சொல்றேன். இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். நான் இன்னும் பாவத்துல இருக்கிறேனே, நான் முழுமையாக விடுபடலையே, இன்னும் போனோகிராஃபி பார்க்கிறேனே. ஐயா, இவைகளினாலே உங்களுடைய நீதியை கரைப்படுத்த முடியாத அளவுக்கு அவருடைய அனந்த ஞானம் வேலை செய்துங்க. குட் நியூஸ் என்ன? நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ, அல்லது மறுபடி பிறந்த எல்லாருமே, எப்படி நீங்கள் மறுபடி பிறந்தீர்கள்? அவரை தேவகுமாரன் என்று விசுவாசித்தீர்கள். அதனாலே நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். புரிந்து கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ரோமர் 5:1 பாருங்க. விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். We have been made God's righteousness. அந்த நீதிக்கு பேரு தேவ நீதி. உங்களுடைய சபை சொல்லி கொடுப்பது மனித நீதி. அதை வைத்துட்டு நீதிமான் ஆகவே முடியாதுங்க. ஏன்னா இறை சட்டம் அப்படித்தான் இயற்றப்பட்டு இருக்கிறது. விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நாம் நீதிமான் ஆக முடியும். த கிரேட்டஸ்ட் அண்ட் ஒரு நிஜம் என்னன்னா, நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே நீங்கள் விசுவாசித்ததுனாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஒருத்தர் சொன்னார், பிரதர் நான் 4 வருஷம் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன், யாருமே இதை சொல்லி தரலையே. அதைத்தான் பவுல் தலையில அடிச்சு எழுதுறான். ரோமர் 10வது அதிகாரம் 2, 3, 4. ஐயோ இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு ரொம்ப வைராக்கியம் இருக்கு, ஆனா முட்டாள்தனமான வைராக்கியத்துல எல்லாம் இருக்கீங்க. உங்களுடைய கிரியைகளினாலே நீங்கள் நீதிமான் ஆக முடியும் என்று நம்புகிறீர்களா? உங்களை மாதிரி முட்டாள் எவனும் கிடையாதுங்கிறாருங்க. வாசிங்க ரோமர் 10, 2, 3, 4 3 வசனத்தையே வாசிங்க. உங்களை அறிவில்லாம இருக்கிறீங்களா? நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தர் நீதிமான் ஆக முடியும் என்றால் அவர் சிலுவைக்கு போயிருக்க மாட்டார? கரெக்ட் தானங்க? நீங்க உங்க முழங்கால நம்புறீங்க, அது ஒரு நியாயப்பிரமாணம். உங்கள் பரிசுத்தத்தை நம்புகிறீர்கள், அது ஒரு நியாயப்பிரமாணம். இதனாலே ஒருவர் நீதிமான் ஆக முடியும் என்றால் அவர் சிலுவைக்கு போயிருப்பாரா? இதை ஒன்ன சிந்திங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் மறுபடி பிறந்ததிலிருந்து நாம் தேவ நீதிமான்களாக அப்பழுக்கற்றவர்களாக நாம இருக்கிறோம்.
we are going to be righteous. அதனாலதான் ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு பாருங்க, பழைய ராகத்துல, என்னிலே பழுது ஒன்றுமில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களிடத்திலே பழுது ஒன்றுமில்லை. உங்களுடைய ஆவி மனிதன்ல நீங்கள் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆத்துமாவும் சரீரமும் ஒன்றுக்கு உதவான்னு உனக்கு தெரியும், உன் தேவனுக்கு தெரியும். என்னுடைய ஆத்துமான என்ன? என்னுடைய எண்ணங்கள். ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டா ஒரு இச்சை தோணுது, அது ஒண்ணுக்கு உதவாது, இது ஒண்ணுக்கு உதவாது. ஆனா இது எல்லாத்துக்கும் உதவும். ஆவியான தேவன் உன்னுடைய ஆவி மனுஷரை பெர்ஃபெக்டட் ஆக்கி அதில்தான் குடியிருக்கிறாருப்பா. அவர் உன்னுடைய ஆத்மாவை அல்லது உன்னுடைய எண்ணத்தையோ சரீரத்தையும் பார்த்தாருன்னா ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. இதை என்ன செஞ்சாரு? உங்களுடைய ஆவியான தேவன் ஆவி மனுஷனை பரிசுத்தப்படுத்தி தேவ நீதியாக்கி பரிபூர்ணப்படுத்தி சீல் பண்ணிட்டாரு. நீ இச்சையோட ஒரு ஸ்திரியை பார்க்கறிய, அந்த பாவத்துல இந்த ஆவி மனுஷனால் ஈடுபட முடியாது. எபேசியர் 1:13, this is sealed by the spirit of the Lord. ஏன் இது பாவம், இதுக்குள்ள போக முடியாது, இது பாவம் செய்ய முடியாது. அது அவருடைய அனந்த ஞானங்க, எழுதி இருக்கு, ஏற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah. Oh, thank you Lord for your goodness. What a loving daddy. இல்ல பாருங்க, இன்னும் அவருடைய அனந்த ஞானம் என்ன செஞ்சது தெரியுமா? எப்ப மனுஷனால எவ்வளவு பரிசுத்தமா இருந்தாலும் அது 1% கூட அவனை தகுதிப்படுத்தாது. நான் திரும்ப சொல்லட்டுமா? என்ன சொல்றீங்க? 40 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசம், நாட் ஈவன் 1 மார்க். நான் ஒரு பாவமும் செய்யல, ஒரு பெண்ணையும் ஒரு படத்தை இச்சையோடு பார்க்கல, நாட் ஈவன் 1 மார்க். நான் விசுவாசிச்சேன். I am perfectly perfected. சென்டர் மார்க். நான் நீதிமான் விசுவாசிச்சுங்கிறீங்க. எத்தனை வசனத்தினால விசுவாசம் தெரியுமா? ரோமர் 5:1, ரோமர் 8:30, எபிரேயர் 10:10, எபிரேயர் 10:14, 1 கொரிந்தியர் 1:24, 1 கொரிந்தியர் 1:31. எப்பா தூள் கிளப்புறாருப்பா. யாரு? நம்முடைய பால் என்ன சொல்றாரு? எப்பா ஓ நீதியெல்லாம் ஒன்றுக்கு உதவாது, அழுக்கு கந்தல். அதனால என்ன செஞ்சாரு? இயேசுவையே உனக்கு நீதி ஆக்கிட்டாரு, இயேசுவையே உனக்கு பரிசுத்தமாக்கிட்டாரு. So what? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். நீதியானார், தேவ நீதியானார், இயேசுவே உனக்கு நீதியானார். நீதியானார், இயேசு நீதியானார், இயேசுவே எனக்கு நீதியானார். So what? பழுதொன்றுமே என்னில் இல்லை, இயேசுவே எனக்கு நீதியானார். இயேசு உன் நீதி, இயேசு உன் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். அப்பா அந்த ட்ரூத் தெரிஞ்சது பாருங்க. நான் குற்ற உணர்வை அடையிறது இல்லை, என்னுடைய கிரியெல்லாம் அழுக்கு கந்தல்லாம்ப்பா. ஆனா அவரே எனக்கு தகுதியாக உள்ள வாசம். இந்த ட்ரூத்தை தெரிஞ்சா உங்களால அற்புதம் செய்யாம இருக்கவே முடியாது. ஏனென்றால் உங்க மனம் சுத்த மனசாட்சியா இருக்கும், உங்கள் விசுவாசம் எப்பொழுது விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். ஆனால்தான் இந்த புஸ்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். மனசாட்சி, உள்நாட்டு எதிரி. ஜாஷுவா ஜேம்ஸ் ராபர்ட் பிரதர் எழுதியிருக்காங்க, சூப்பரா இருக்குங்க. சுத்த மனசாட்சியோட நீங்க உலகத்தெல்லாம் சுத்தி சுத்தி வந்து சுத்திகரிப்பீர்கள், உலகத்தை சுத்திகரிப்பீர்கள். உங்களுடைய ஆவி மனிதனிலே நீங்கள் பழுதற்றவர்கள் என்பதை நிரூபிக்க சைட்டேஷன் சில வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். முதலாவது 1 கொரிந்தியர் 1:31 வசனம். The book of 1 Corinthians chapter 1 verse 31, the last word. அவரே, அதாவது இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஏன் உங்களிடத்துல பழுதொன்றும் இல்லை? இயேசுவையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார்.
ஏன் நீங்கள் அப்பழுக்கற்றவர்கள்? இயேசுவையே உங்களுக்கு நீதியாக்கிட்டாருங்க. மனப்பாடம் செய்யுங்க. எதை? 1 கொரிந்தியர் 1:31. It's not out of our obedience. நம்முடைய கீழ்ப்படிதலினால் வந்தது இல்லைங்க. அவர் சிலுவையில கீழ்ப்படிந்ததுனால இயேசுவையே எனக்குள்ள நீதியாக மாற்றி வைத்திருக்கிறார். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் நீதிமான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நான் பரிசுத்தவான். அல்லேலூயா. ஆகையினால்தான் ரோமர்ல எழுதுறாரு பாருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் அங்கே 30வது வசனம். The book of Romans chapter 8 verse 30. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். ரைட்? எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார். You have been made God's righteousness on the day of your salvation. நீ என்னைக்கு மறுபடி பிறந்தையோ அன்றைக்கு நீ தேவ நீதிமானாக இருக்கிறாய். கடைசியாக இறை விதிகளின் இறை ரகசியத்துல ஒரே ஒரு இறை விதியை நம்ம தியானிக்க போறோம். முக்கியமான விதி. இது எல்லாருக்கும் ஆபரேட் ஆகும். நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவை விசுவாசத்தினாலே மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். அது ஒரு இறைவனுடைய விதி. இரண்டாவது என்ன பார்த்தோம்? விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நான் நீதிமான் ஆக முடியும் என்று பார்த்தோம். நீங்கள் விசுவாசத்தினால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. எனவே நீங்கள் இப்பொழுதே நீதிமான்களாகத்தான் இருக்கிறீர்கள். அந்த விதி அப்படித்தான் வேலை செய்யும். நீங்க மூன்றாவது ஒரு விதியை பாருங்கள். பேசுவதே ஜெபம். ஒரு 100 இல்ல 200 300 வசனம் எடுக்கலாங்க. பேசுவது ஜெபம். ரைட்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சீஷர்களுக்கு தன்னுடைய நாவிலே, அவர்களுடைய நாவிலே இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை அவர்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? அத்தி மரத்தை பட்டு போக பண்றாரு. ஜெபம் பண்ணாரா அல்லது பேசினாரா? முழங்கால் போட்டாரா அல்லது பேசினாரா? கெஞ்சினாரா அல்லது பேசினாரா? விண்ணப்பம் பண்ணாரா அல்லது பேசினாரா? லாசருவை உயிரோட எழுப்பணும். ஜெபித்தாரா பேசினாரா? விண்ணப்பம் செஞ்சாரா பேசினாரா? கெஞ்சினாரா பேசினாரா? முழங்கால் போட்டாரா பேசினாரா? எந்த ஒரு தேவையை வேதத்துல நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் பாருங்க, புதிய ஏற்பாட்டிலையும் பாருங்க, எந்த ஒரு தேவைக்காகவும் எந்த ஒரு வியாதியை நீக்குவதற்காகவும் யாருமே ஜெபம் பண்ணலைங்க. நீங்க நினைக்கிற ஜெபம் பண்ணல, பெட்டரா பண்ணாங்க. எது பெட்டரு? எது பெட்டர் பிரேயர்? பேசுவதாங்க நல்ல ஜெபம். ஏன்னா வேதம் முழுதும் அதான் நிறைஞ்சு கிடக்குது. இன்னைக்கு தலைப்பு என்ன? இறை விதிகளின் இறை ரகசியம். இதுல உள்ள சீக்கிரட் என்ன? இப்போ ஹீலிங் வேணும் ஒருத்தருக்கு, அல்லது கடன் பிரச்சனை இருந்து வெளியே வரணும், அல்லது குழந்தை இல்லாமையிலிருந்து வெளியே வரணும், குடியிலிருந்து வெளியே வரணுங்க. கிருபை கிருபை கிருபை. மாதந்தோறும் 100க்கும் அதிகமான நபர்களை விடுதலையாக்க, குடியிலிருந்து விடுதலையாக்க, குழந்தை இல்லாமையிலிருந்து விடுதலையாக்க, கேன்சர்லேருந்து விடுதலையாக்க என்ன பயன்படுத்துகிறாரு? ஒருவருக்கு கூட நான் ஜெபம் பண்றதே இல்லை. ஏனென்றால் நான் இயேசுவுடைய மாடலை பின்பற்றுகிறேன். அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். மார்க் 11:23ங்க. எவனாகிலும், அதுதான் எனக்கு ரொம்ப பச்சா இருக்கு, என்னை போல என் வாயால சொல்ல விரும்பல. நீ குப்பானா இருந்தாலும் சரி, சுப்பானா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரைட்? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று சத்தியமா வேற சொல்றாருப்பா. மெய்யாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் உங்க நாவல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்க. இது இப்படித்தான் வேலை செய்யும். இந்த சட்டை இப்படித்தான் வேலை செய்யும். ஒருத்தர் கேன்சர்ல படுத்திருக்கிறாரு. நீங்க 4 பேர் போயிருக்கீங்க. சுத்தி நின்று முழங்கால நின்று அழுது ஜெபம் பண்ணா ஆண்டவருடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்களா இல்லையா? மரத்தை பார்த்து பேசினாரு, மலையை பார்த்து பேசினாரு, புயலை பார்த்து பேசினாரு, மரணத்தை பார்த்து பேசினாரு, சூரியனை பார்த்து பேசினா.
ரைட்? டெட் பாடியை பார்த்து பேசினாங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சொன்னபடியே ஆகும். சோ சிம்பிள். இந்த பிரின்சிபலை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க 1,00,000 சபை நாட்டலாமா இல்லையா? இயேசுவை போல அற்புதம் செஞ்சா 1,00,000 சபை நாட்டிடலாமா இல்லையாங்க? ஆகினால்தான் எனக்கு ஒரு தரிசனம், 10,00,000 சபை நாட்டணுங்க. நாட்ட முடியும். இயேசுவின் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அவர் செய்ததையே நான் செய்வேன். அதை விட பெரிய அற்புதங்களை செய்வேன். உலகத்துல 1 million churches I am going to plan in the power of the name of Jesus. It is by his grace and for his glory. பல கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க, பல கோடி மனிதர்களை மன்னனுக்கு பரிசளிக்க 10,00,000 சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து, 10,00,000 சபைகளை இன்பமாக ஸ்தாபித்து, மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம். அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நாமும் செய்து, அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நாமும் செய்து, அதைவிட பெரிதாய் செய்து, அகிலத்தையும் அதிர செய்து, அதைவிட பெரிய கிரியைகளை செய்து, ஆயிரக்கணக்கான சபைகளை நாட்டும்படியாக நீங்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். என்னோட தொடர்பு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர் செய்ததையும் செய்து, அதை விட பெரிய அற்புதங்களையும் செய்து, அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆயிரக்கணக்கான சபைகளை நாட்டுவது உங்களுக்கும் எனக்கும் எளிதான காரணம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? நம்ம நாவல அவ்வளவு பவர் இருக்குங்க. ஆனா ஏசாயா அன்னைக்கே கரெக்டா சொல்லிட்டான். ஏன் ஜான் ஏஎஸ் சிங் நீ என்னதான் சொல்லிக் கொடு, அவன் முழங்கால் போட்டு அழுதுட்டு தான் இருப்பான். வாசிக்க வந்த வசனத்தை நாசமா போயிடுவான்னு சொன்னாங்க. இந்த ஜனமோ, ஏசாயா 42:22 வாசித்து நான் உங்களுக்காக இன்றைக்கு இந்த சத்தியங்களை நீங்க சீரியஸா எடுக்க போறீங்க. இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பலத்த அற்புதங்களை செய்து நம்முடைய தலைமுறையில பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாக உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஏசாயா 42:22 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்று சொல்ல ஆள் இல்லாததுனால பிசாசு ஃபுட்பால் ஆக்கி விளையாடுவாங்க. ரைட் இன்டர்பிரேஷன். அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல மாட்டான். ஒரு அம்மா 20 வருஷம் படுக்கையில் இருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க 2000 வருஷத்துக்கு முன்னாலே சோமாயிட்டீங்க, எழுந்து நடங்க. என்ன அப்பாலே போ சாத்தானே விட்டு விடுன்னு சொன்னேங்க. இதாங்க என் வேலை, விட்டு விடுன்னு சொல்றேன். இன்னைக்கு காலையில ஒரு 4 அற்புதம். நியூசிலாந்துல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாங்க. பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை. அப்பாலே போ சாத்தானே போயிருது. இதற்காக 10 வருஷமா அவங்க அழுது ஜெபம் பண்ணாங்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தான் வல்லமை வெளிப்படும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இதுல அழகாக எழுதுறார் பாருங்கள். இந்த சத்தியத்தை அறியாதவன் தான் என் ஊழியக்காரன், எனவே அவன் குருடங்கிறான். ஏசாயா மூலமாக தேவன் பேசுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதே புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 42:19. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? என் ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? அதாவது எப்ப அவன் உத்தமன் தான், நல்லவன் தான், ஆனா தன்னுடைய நாவல இருக்கிற அதிகாரத்தை அறியாதவன், எனவே அவன் குருடன் எழுதுறாருங்க. குருட்டு தன்மை இன்னைக்கு ஓட போகுது. என்னுடைய செய்தியை கேட்கிறவருடைய வாயில இருக்கிற அந்த அற்புதமான அதிசயத்தமான ஆற்றலை நீங்க இந்த நாள்ல இருந்து நீங்க அறிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் தந்தருளும்படியாக நான் ஒரு 3 புக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேங்க. 3 புக்குக்கு 3 கோடி கொடுக்கலாம். நீ படிச்சுட்டேன்னா சொல்லுவா, அங்கிள் நீங்க சொன்னது கரெக்ட் தான், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன். நீங்க சொன்னபாடி இந்த புக்குக்கு 3 கோடி கொடுக்கலாம். நீங்க முதலாவது ஜெபம் செய்ய சிறந்த வழி. ரைட்? நான் ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசுறேன் பாருங்க. இந்த புக்கை நான் தியானிக்கிறேங்க. கனடாவில் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பிலீவர்ஸ்.
அவங்களுக்கு இந்த புஸ்தகத்தை வரி வரியா சொல்லி கொடுக்கங்க. அற்புதம் நடக்காம இருக்கவே முடியாதுங்க. அந்த சகோதரிகள் எல்லாம் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெட்டர் வே டு ப்ரே, யூ ஷுட் ரீட் இட் அவுட். அடுத்தது என்னது? விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. மூணாவது முக்கியமாக டங்கு. நாவலு 30 நேரம் வாசித்தேன், 10,000 அற்புதம் நடந்திருக்கு. இன்னொரு 30 நேரம் வாசிக்க போறாங்க, இன்னொரு 10-20,000 அற்புதம் நடந்துடும். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஆஸ்தி வந்தது? தண்ணீரை போல அற்புதம் செய்தாரு. அவன் சொத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் சீக்கிரத்தில் ஏரோப்ளைன் வாங்க போறேன். ஏன்? தண்ணீரை போல அற்புதம் செய்ய அந்த கலையில நான் தேறிக்கொண்டே வருகிறேன். ஏனென்றால் இரவும் பகலும் வேதத்தை நான் தியானிக்கிறேன். கிருபையாகிய கண்ணாடியை போட்டு வாசிக்கிறதுனால என்னுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. அருமையான தேவர்களே, அதனாலதான் தைரியமா நீங்க தேவர்னு எழுதுற வாசிக்கிறீங்க, சொல்லுறீங்க. உங்களை அழைக்கிறது தேவர்கள். ஏன்? எழுதி இருக்கிறது. எழுதுறது யாரு? இயேசு கிறிஸ்து சொல்லி எழுதுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வாரா? ஹல்லேலூயா. அப்படியே ரிசீவ் பண்றீங்களா? இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணட்டா, 2 பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணட்டா? உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் போதுங்க. உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். நீங்கள் விசுவாசிகள் ஆன பொழுது அந்த விசுவாசம் உங்களை நீதிமான் ஆக்கி விட்டது என்பதை குறித்த உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள வெளிப்பாடு, பிரகாசம் உள்ள மனக்கண்கள். இரண்டாவது, நாவல இருக்கிற சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்த உங்களுக்கு ஒரு வெளிச்சம். அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா, இந்த பிள்ளைகளோடு ஆவியானவர் நீர் பேசினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இன்னும் உடைய ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை தெளிவாக அறிந்து கொள்ளும்படியாக, இவர்கள் ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக, இவருடைய நாவிலே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து அந்த வையகத்தை வாழ வைக்கக்கூடிய தேவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக, தடைகள் விலகுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, இதை மறவாமல் இருக்க எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, நீங்கள் திரையிலே காண்பது நல்ல நிலம். இந்த நிலத்துல விதைத்தா நீங்கள் 1000 மடங்கு பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு விதை விதைக்கும் போது நான் பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால இந்த விதையானது 1000 மடங்கு பெருகி விதைத்தவருக்கே திரும்பி செல்லுவதாக என்று நான் பிளஸ் பண்றேன். நாவல இருக்கிற அதிகாரம் எனக்கு தெரியும், நான் சொல்லுகிறபடிதான் ஆகும். எனவே இந்த விதை இந்த நிலம் நல்ல நிலம், நீங்கள் ஏராளம் தாராளமாக விதையுங்கள். இந்த செய்தியை நாம் பல தேசங்களுக்கு பல மொழிகளிலே எடுத்து செல்ல போகிறோம். கர்த்ததாமே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.